ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்த சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழிலும் சுடரும் பார்ட்டிக்கு வந்துருந்தாங்க. பார்ட்டிக்கு வந்ததுமே அவங்கள எல்லாருமே வரவேற்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. அப்போ மனோகரிட்டு செல்வி சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்து எவ்வளோ அழகாக இருந்தது. சொல்லப்போனால் சுடர் இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருந்தாலும் அப்படிங்கவும், இங்கே பாரு வாயை முடிட்டு பேசாமல் போடி அப்படின்னு சொல்லி மனோகரி திட்டி விடுறாங்க. அப்போ மனோகரி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எழிலும் சுடர் அங்கே பார்ட்டிக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவள் வரும்போது நல்லபடியாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்ன மாதிரிக்கே கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி சொல்லவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. இங்கே பார்த்தோம்னா எழிலையும் சுடரையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்டியெல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எழில்கிட்ட ஒரு பூங்கத்தை கொடுக்கவும் சுடர்கிட்ட அந்த பூங்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வராங்க. வரும்போதே பார்த்தோம்னா சுடர்கிட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸை அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது சுடரோட புடவையில் கொட்டியிருந்தாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மேடம், கை தவறி பட்டுருச்சு அப்படிங்கும்போது அப்போ சுடர் சொல்கிறாங்க பரவாயில்லங்க அப்படிங்கவும், சரி நான் போய் அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட சொல்லிட்டு அவங்க சுடர் அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அந்த புடவையை வாஷ் பண்ணிட்டு அவங்க வரும்போது பார்த்தோம்னா அந்த நபர் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சுடர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீங்க, உங்களை மாதிரிக்கு ஒருத்தங்க எனக்கு கிடைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஒரு தப்பான நோக்கத்திலேயே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா சுடர் அந்த நபரை அடிக்கிறதுக்காக கை ஊங்கும் போது உடனே அவர் திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. ஐயோ எழில் சார் பாருங்க, உங்க ஒய்ஃப் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுறாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லவும் அப்போ எழில் சுடர்கிட்ட தப்பா நினைச்சுக்கிட்டுதாங்க. என்ன சுடர் இந்த மாதிரிக்கு அநாகரிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அப்ப சுடர் சொல்றாங்க, என்னங்க அவர் என்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாமே நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படிங்கவும் அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே பண்ணல சார், அவங்க மேல இந்த கூல்ட்ரிங்க்ஸை கொட்டி விட்டுட்டோம்ல அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் அவங்க என்ன நிலமோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ எழில் சுடர் மேலே ரொம்பவே கோவச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ காரில் ரெண்டு பேரும் வரும்போது அப்போ எழில் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அங்கே எவ்வளோ பெரிய விஐபிலாம் வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே அப்படிங்கும்போது அப்போ சுடர் சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிறத நீங்கள் எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா, அவர் என்கிட்ட எவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிட்டார் தெரியுமா, அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, அவர் என்ன நீ நினைக்கிற மாதிரிக்கு சாதாரண ஒரு ஆள் நினச்சிட்டியா என்ன, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அப்படிங்கவும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. நீ காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழில் பார்த்தோம்னா சுடரை காரை விட்டு கீழே இறக்கி விட்டுருந்தாங்க. என்னங்க இந்த நேரத்தில் நடுராத்திரி என்னை இந்த மாதிரிக்கு ரோட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு 2-3 ரவுடிங்க வராங்க. வந்ததுமே சுடர்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. அவங்க கத்தியால் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக எழில் தடுத்துருந்தாங்க. தடுத்ததுமே அதை கையில் பிடிக்கவும் அவங்க கையெல்லாம் ஒரே ரத்தமாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு சுடர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் போட்டு அடின்னு அடித்து விடவும் அவங்க எல்லாம் அங்கேருந்து தப்பிச்சம் பொழைச்சன்னு ஓடி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடர் எழில பார்க்குறாங்க. ஐயோ உங்கள் கையில் என்னங்க இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே பதட்டமாயிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ எழில் சொல்கிறாங்க, இல்லை நான் தான் காரணம், என்ன இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரிக்கு நேரத்தில் உன்னை நான் காரை விட்டு கீழே இறக்கி இருக்கக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் வர மாதிரி தான் காட்டுறாங்க இந்த ப்ரோமோவில். இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. மனோகரி சுடருக்கு ஒரு தப்பான ஒரு நோக்கத்தோடு அவங்க சில திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் இருந்து எழில் சுடரை காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இவங்க வரும்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக மனோகரி போட்ட திட்டம் எல்லாமே சுடருக்கு சாதகமான மாதிரி ஆயிரும். இதை பார்த்துட்டு செல்வி கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால மனோகரி செல்வியை போட்டு அடிக்கிறதுக்காக போவாங்க. என்னடி நீ இந்த மாதிரி சிரிக்கிற அப்படிங்கும்போது, மேடம் நீங்களே என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த சுடர் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.